உங்க வீட்ல தான் சார் விபச்சாரம் நடக்குது. எனக்கு சந்தேகமா இருக்கு. போய் செக் பண்ணுங்க சார். என்னமா பேசுறீங்க? அது நாட்டுக்கட்ட செம்மையா இருக்கு சார். ஆமா, யாரா நீங்களா? சார் நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சார். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு மணியனை ரிசப்ஷன் சார். அதான் சார் கிளம்பலான்னு இருக்கோம். ரிசப்ஷனு நைட்டி போட்டு அறவரியா? யார கதை வரீங்க சார்? முதல்ல தேவையில்லாம என் வீட்டுக்கு நீங்க எதுக்கு வந்தீங்கங்கறத சொல்லுங்க. அதான் அந்த மாதிரி வெளிய பசங்க கேடுச்சுல இல்லையா? ஏமா என்னம்மா இது? நான் இன்னும் உங்க வீட்டு ஆளுங்களை யாரையாவது கூப்பிட்டு பேசினேனா? இப்படி என் மேல பழி போடுறீங்க சார் பாருங்க சார் எப்படி பேசுறானு. பின்ன என்ன, பொண்ணு மேல இவ்வளவு கேவலமா பழி போடுறீங்களே. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது? தெரிஞ்சுக்கதான் வந்திருக்கீங்க, புரியுதா? ஓ, அப்போ என்னன்னே தெரியாம நீங்க பாட்டு கிளம்பி வந்துட்டீங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பாத்துட்டு அப்புறமா தான் வரணும். இல்லன்னா உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். பாருமா, என் டைம் வேஸ்ட் பண்ணது இருக்கட்டும். நீ ஒழுங்கா பொண்ணு தானே? அப்ப எதுக்கு இந்த ஆம்பளை பசங்க அன் டைம் நீங்க இருக்கானுங்க? சார் இது என் வீடு. என் வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எப்ப வேணா வருவாங்க, எப்ப வேணா போவாங்க. அத கேக்குறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் தானா ஃப்ரெண்ட்ஸ்? பொம்பளை ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? இந்த மாதிரி மொட்டை பசங்களா வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னா எங்களை மாதிரி பொம்பளைங்களா இந்த அபார்ட்மெண்ட்ல எப்படி நடமாட முடியும்? என்னமா பேசுறீங்க? இந்த பிளாட்டுக்கு எத்தனை வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஏதாவது ஒரு வாட்டி ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லுங்க பாப்போம். ஆனா நீங்க மட்டும்தான் எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஸால எதுனா பெனிஃபிட்ஸ் இருக்கா? இல்ல புரியல. அதான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த சார் விசாரணை அப்படிதான் இருக்கும், புரியுதா? சும்மா வரல வைத்து வச்சுக்காத. நீங்க பண்றது பேரு விசாரணை கிடையாது, ஹராஸ்மெண்ட். நீங்க பண்றதே சட்டப்படி குற்றம், தெரியுமா இல்லையா? போலீஸ்காரன் குத்தம் சொல்றியா நீ? பாரு, அடுத்த நிமிஷம் அந்த பசங்க உள்ள இருந்தானுங்க, அவ்வளவுதான் உன்ன. முன்னாடியே சொன்ன மாதிரி இது என் வீடு சார். என் வீட்டுக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. முக்கியமா உங்களுக்கு கிடையாது. பாருமா, நான் சொல்றது புரியுது சார். சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இதுக்கு மேல இந்த வீட்டுல நீங்க இருக்காதீங்க. இருந்தா உங்களுக்கு தான் அசிங்கமாயிடும். நீங்க வந்ததுல இருந்து என்னெல்லாம் பண்ணீங்கன்னு என் ஃப்ரெண்ட் இங்க வீடியோ எடுத்திருக்கான். இந்த வீடியோ ஆதாரம் ஒண்ணு வச்சு நீங்க ஹராஸ்மெண்ட் பண்றீங்கன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை, மரியாதை கிளம்புங்க. வாங்க சார். ஓஹோ, அங்கிட்ட எப்படி மாட்டாம போயிடுவேன்? நீங்க வேற எங்கேயாவது போய் மாட்டாம பாத்துக்கோங்க சார். சார் போமா. ஏமா உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஒரு பொண்ணும் ஒரு ஆம்பளையும் சேர்ந்து ஒரு நட்புணர்வோட பழகவே முடியாதா? உங்க புத்தி ஏன்டா இப்படி போகுதோ தெரியல. நிறுத்து. ஏண்டி அந்த காலத்துல எல்லாம் பொம்பளைங்க குனிஞ்ச தலை நிமிராம அடக்க ஒடுக்கமா இருந்தாங்க. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க சொல்ற மாதிரி குனிஞ்ச தலை நிமிராம அடக்க ஒடுக்கமா இருக்கிறது பேர் ஒழுக்கம் கிடையாது, அடிமைத்தனம். நீங்க அந்த காலத்துல அடிமையா இருந்தீங்கன்ட்டு இப்ப இருக்கிற எல்லாரையும் அடிமையா இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க குடும்பத்தை முதல்ல போய் பாருங்க. எல்லாம் நாங்க